அல்லாஹ் ஒரு வசனத்தை பேசுறான், وَأَنزَلْنَا الْحَدِيدَ فِيهِ بَأْسٌ شَدِيدٌ وَمَنَافِعُ لِلنَّاسِ. உங்களுக்கு இரும்பு இறக்கி வைத்திருக்கிறேன், அதுல குவ்வா பலம் இருக்குது, மக்களுக்கு நிறைய பிரயோசனம் இருக்குது. இரும்பு இருக்குது, இந்த இரும்பினால் நிறைய வேலைகள் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். அந்த இரும்பினால் செய்யப்பட்ட எத்தனையோ மெஷின்ஸ் எல்லாத்தையும் பாவித்துக் கொண்டிருக்கிறோம். மீதியாண்டு வார டைம்ல முக்கியமாக 2 பகுதி வரும். ஒன்று இங்க் மீடியா, அச்சு ஊடகம். பிரிண்ட் எடுக்க போறீங்க, அங்க ஒரு மெஷின் ஒன்று இருக்குது, அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அச்சு ஊடகத்தோடு எங்களுக்கு தொடர்பு இருக்குது. 2வது பகுதியை பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மீடியா, எலக்ட்ரானியல் ஊடகம், அதோடு எங்களுக்கு தொடர்பு இருக்குது. டிவியாக இருக்கலாம், ரேடியோவாக இருக்கலாம். அதுல முக்கியமான ஒரு பாட்டாகத்தான் இன்றைக்கு எங்க எல்லாத்தையும் புலகக்கூடிய இந்த போன், மொபைல். மேலான சகோதரர்களே, டவர் அடிச்சிருக்கிறான், கவரேஜ் இல்ல, டவர் அடிச்சான், அதனால வருகிறது கவரேஜ். அது இரும்பினால செய்யப்பட்டிருக்கிறது. மனாஃபிஉ மக்களுக்கு பிரயோசனம். எப்ப நாங்க நியமத்தாக பயன்படுத்துறோமோ அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். எப்ப அல்லாஹ் தந்த நியமத்தை நிபமத்தாக பாவத்துக்கு பயன்படுத்துறோமோ அல்லாஹ்வுடைய அஸாப் நிச்சயமாக இருக்குது. அல்லாஹ் தார மெசேஜ், وَمَن يُبَدِّلْ نِعْمَةَ اللَّهِ. அல்லாஹ் தந்த நியமத்தை எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்தல, அதற்கு மாற்றமாக பயன்படுத்தினால் فَإِنَّ اللَّهَ شَدِيدُ الْعِقَابِ. அல்லாஹ்வுடைய தண்டனை கடுமையாக இருக்கும். அதுல இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மொபைல் ஆகப்பெரிய முசீபத்தாக மாறி, நல்லதுக்கு பாதிக்கிறவங்க ஒரு சாரார் இருக்கலாம். மற்றொரு பெரிய ஒரு கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த மொபைலுடைய வழியை பார்த்த மோசமாக பாவத்தை லேசா சம்பாதிக்கிறாங்க. நல்லதை சம்பாதிக்க வேண்டிய வழி ஒரு புறவிக்கு அதை விட்டு விட்டு பாவத்தை சம்பாதிச்சு கொண்டே இருக்கிறாங்க. அக்கவுண்ட் அந்த பெயரை சொல்லி ஓபன் பண்ண தேவையில்லை, நாங்க எதெல்லாம் செய்யறோமோ இங்க எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. மறுமையில சாட்சிப்படுத்தப்படும் எங்கட நன்மைகள், எங்கட பாவங்கள், இன்ன பாவமும் எழுதப்பட்டிருக்கிறாங்க அங்க கை செய்தப்பட்டு. அதான் பாதுகாக்கணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு பெற்றோரும் யோசிப்போம், ஏண்ட வீட்டுக்கு நான் தான் பொறுப்பு, ஏண்ட குடும்பத்துக்கு நான் தான் பொறுப்பு. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. அதை பத்தி அல்லாஹ் உங்கள்கிட்ட விசாரிப்பான். உங்களோட பிள்ளைகளை தர்பியத்தோட வளர்க்கிறது ஒவ்வொரு பெற்றோருக்கும் கடமை. அதை மீறி பாவத்தில் போனோட பாவத்தில் இருக்கிறாரா விசாரிக்கப்படுவீங்க. பெற்றோர் இந்த விடயத்தில் அலர்ட் ஆகிக்கணும். எத்தனையோ கிதாபுகள் இருக்குது, தர்பியத்துல் அவுலாத், பிள்ளை வளர்ப்பு சீராக வளர்த்தெடுக்கணும். தீனோடு வீட்டு சூழல் சீராகணும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக ஒரு வீடு ஒன்று கட்டப்பட்டிருக்குது, அந்த வீட்டுக்கு பெரிய சாப்பாடு செய்யுது, கல்லன் போகலாம், கல்லனையும் கூட போகலாம். ஆனா அந்த வீட்டுக்குள்ள ஒருத்தன் நுழைகிறான், எதால கவரேஜால போனின் ஊடாக நுழைகிறான். லா யக்லுவன்ன ரஜுலுன் பிம்ராத்தின் இல்லா சாலிஸஹுமா ஷைத்தான். ஒரு ஆண் ஒரு பெண்ணோட தனிமையில் ஈக்கமான 3வது ஒருத்தர் இருப்பார், அவர் ஷைத்தானை தனிப்பார். படி ஒரு ரூம்ல ஒரு வீட்டை சந்திச்சா அஜ்னபியான ஆட்கள், பாவம் நடக்கும், ஷைத்தான் வழிகெடுப்பான். ஆனா இன்றைக்கு லேச வந்திருக்குது, ஏண்ட மகன் ஏண்ட வீட்டுல தான், ஏண்ட மகள் ஏண்ட வீட்டுல தான், படி வீட்டுல. ஆனா சத்தத்தால சந்திக்கிறாங்க, கள்ள தொடர்பு, இல்லீகல் கனெக்ஷன். இதனால எங்கட முஸ்லிம் சமுதாயத்தில் எத்தனை பேர் இன்றைக்கு வீட்டை விட்டு பாஞ்சு போயிட்டு அவங்களே திருமணத்தை முடிச்சிட்டது. இது இஸ்லாம் சொல்லக்கூடிய நிக்காக ஆயிட்டாது. இது அங்க சேர்த்து வைக்கிறது அந்நிய மதத்தில் ஒரு இடத்துல போயிட்டு சேர்த்து வைப்பாங்க. இத மாதிரி எங்கட மார்க்கம் அல்ல. வழி ஈக்கணும், ஷாஹித் ஈக்கணும், சீதா ஈக்கணும், இதெல்லாம் மார்க்கம் சொல்லுது. இது இல்லாம அங்க சேர்றாங்க, விபச்சாரத்துல முடியுது. எத்தனை ஃபேமிலி ஊரை விட்டு வெளியே போயிட்டு கேவலம் ஏண்ட மகள் போயிட்டான், ஏண்ட மகன் போயிட்டான், எதால இந்த போனால. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே,
நாங்க எங்களோட மார்க்கத்தை பாதுகாக்கணும். அல்லாஹ் தந்த போன எதுக்கு பாவிக்கணுமோ அதுக்கு ஹலாலாக பாவிக்கணும். முக்கியமான ஒரு விடயம், எங்கட போன் வீட்டுல வச்சுக்கொண்டு நாங்க வாஷ்ரூம் நிற்கிறோம். எங்கட போனுக்கு கோல் என்று வருகிறது. எங்கட வைஃபோ எங்கட மகளோ வீட்டுல பெண்கள் ஆன்சர் பண்றது இது கூடாது. எங்கட போனை ஒன் பண்றது சில வீடுகள் அது நடக்குது. சிலர்கள் வீட்டு நம்பரை கூட நண்பர்களுக்கு கொடுக்கிறேன், ஆபீஸுக்கு கொடுக்கிறது. எத்தனை இடத்துல வைத்த நம்பரை கொடுத்திருப்போம், எத்தனை இடத்துல வீட்டு நம்பரை கொடுத்திருப்போம். குர்ஆன் சொல்லுது, சில பெண்கள் பேசிடுவான், கோல் வருகிற ஆன்சர் பண்ணிடுவான். ولا تخضعن بالقول فيطمع الذي في قلبه مرض. ஸ்டைலா பேசவான குர்ஆன் சொல்லுது. கோல் எடுக்கிற ஆன்சர் பண்ற டைம் அந்த சவுண்ட் இங்க 40-50 வயசு ஒரு பெண் பேசினாலும் ஒரு குட்டியோடு பேசுற மாதிரி தான் அந்த சவுண்ட். அது கேட்ட மாதிரி தான் அதை எடிட் பண்ணிக்கிறாங்க. இவர் ஆன்சர் பண்ணுவாரு, அவங்க பேசுவாங்க. சில இடங்கள் மிஸ்கோல் போன் வந்துருச்சு, திரும்ப இருப்பான். வலா தக்வான் அப்படி இருப்பான், ஸ்டைலா பேசுவாங்க. அவன் உள்ளத்தில் ஒரு நோய் வந்துடும், ஆசைப்படுவான். இதனால எத்தனை கேஸ் போன வரலாறுகள் இருக்குது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க எங்களை பாதுகாக்கணும், எங்களோட மனைவியை நாங்க பாதுகாக்கணும், எங்களோட பிள்ளைகளை நாங்க பாதுகாக்கணும். போன் நல்லதுக்கு பாவிக்காலும், ஆனா நடக்கிறது நிறைய முசீபத். செமினி எல்லாம் சின்ன பின்னமாகுது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முக்கியமான போன்ல இருக்கக்கூடிய 2 பகுதி. ஒன்று, இன்றைக்கு பொதுவாக சின்ன போன யாரும் விரும்புறதில்லை, எடுக்கிறல்ல. அவருக்கு வேறு ஸ்மார்ட் போன் தான். நிறைய ஆப்ஷன் உள்ள போனத்தான் தேடி தெரிவு செய்வார். மற்றவனுக்கு சோக்காட்டுறதுக்கு போன வாங்குறீங்களா, அறம் தெருவை தந்த தேவைக்கு தான் போன். அந்த தேவையும் எப்படி இருக்கணும், அந்த அதுக்குள்ளால்தான் அந்த போன் யூஸ் பண்ணப்படணும். அதுக்கு மேல போறது கூடாது. வாங்குறாரு, அந்த போன் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பார்ட் ஆடியோ பகுதி. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் தனது கிதாப் தாரீக்ல ஒரு ஹதீஸ பதிவு செய்றாங்க. இன்றைக்கு பொதுவாக நிறைய பேருடைய வாழ்க்கை ஆடியோடு வார டைம்ல மியூசிக் ஹராம். அந்த ஹராத்துல எத்தனை வாலிபர்கள் உறங்குறாங்க இரவுல, எத்தனை ஆட்டோல போயிட்டு கொண்டிருக்கிற பாட்டு. ஸ்கூல் டிரைவர்ஸ் மாறு காலையில பரக்கத்தான நேரம் அந்த சின்ன புள்ளைகளை கூட ஏற்றிட்டு பாட்ட போட்டுட்டு போறான், ஆராத்த செஞ்சு கொண்டு போறான். எத்தனை பேர் போன் பாட்டு டவுன்லோட் ஆகிக்குது, ரிங் டோன், இன்கமிங் டோன் எல்லாம் பாட்டாக இருக்குது. பள்ளிக்கு வாராறு தொழுகிறதுக்கு முனாஃபிக்குடைய வேலை, அவன் சரியா சொல்ல மாட்டான். இத மாதிரி தான் எத்தனையோ பேர் சுவிட்ச் ஆஃப் யுவர் மொபைல் வெளியே போர்ட் போடப்பட்டிருக்குது. இதுவும் விளங்குறல்ல, வாராறு தொழுகிறாரு, இமாம செய்யலாம், இன்னைக்கு அவங்களுக்கு தொலையலாம். நபியுடைய காலத்தில் தொழுதாங்க சஹாபாக்கள். நபி ஒரு சஹாபி ஓதிக்கொண்டிருந்தாரு. ஓதல் சத்தத்தையே நபி அவங்க யார் ஓதினு கேட்டாங்க. ஏன் ஓதலால தொழுகை டிஸ்டர்ப் பண்றது. ஆனா பில்லவுலா இன்றைக்கு ஓதிங் படுகிறது பள்ளிக்குள்ளால. முனாஃபிக் எல்லாரும் திரும்பி பார்க்கிறாங்க, எல்லாரும் ஹுசுவாய் நடிக்கிறார். அவரி அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த போனால வந்த விளைவுல முக்கியமான ஒன்று தான் இந்த மியூசிக். இது கேட்கிறது ஹராம். உலமாக்கள் அது ஹராம் சொல்லியிருக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி ஹதீஸ் வந்து பதிவு செய்றாங்க. 2 விஷயம் அந்த காலத்தில் ஒன்று சேர்ந்துச்சு. 2 விஷயம். அதுல ஒன்று மதுபானம், போத வஸ்து பாவிக்கிறது. அந்த போத வஸ்து பாவிச்சுட்டு அதோட அவங்க ஒரு டான்ஸ் ஒன்று ஆடுவாங்க, மியூசிக். இது அந்த கால அரசர்கள் இருந்துச்சு. நீங்க அப்பாசி ஆட்சி எடுத்தா அந்த பகுதி காணப்பட்டுச்சு. உஸ்மானி ஆட்சி எடுத்தா இது காணப்பட்டுச்சு. பின்னால வந்து எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணிடாங்க. இதுல ஒரு ஹதீஸ் அந்த பதிவு செய்றாங்க. லயஸ்ரபன்ன உனாது மின் உம்மதி அல் ஹம்ர யுஸம்மியுனஹா பிகைரி இஸ்மிஹா
يعزف على رؤوسهم بالمعازف والمغنيات. ஒன்று சில வித்தியாசமான பெயர்களை வச்சு போதை வசமாவிப்பார்கள். இரண்டாவது அங்க பாடகிகளை வச்சு அங்க பாட்டு கச்சேரி நடைபெற்றுக் கொண்டிருக்கும். இவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை என்ன தெரியுமா? மியூசிக் கேட்கிறீங்களா? அல்லாஹ் தார தண்டனை யக்ஸிபுல்லாஹு பிஹிமுல் அர்த் வயஜஅல மின்ஹுமுல் கரத வல் கனாசிர். உங்க அல்லாஹ் மஸ்ஹு பண்ணுவான். மஸ்ஹு பண்றானா எங்கட தோற்றத்தை மாத்துறது. அதுல ரெண்டு மோசமான பகுதியை அல்லாஹ் சொல்றான். ஒன்று நபி அவங்க ஹதீஸ்ல சொல்றான், ஒன்று குரங்குடைய சூரத்தாக அல்லாஹ் மாத்துவான். இரண்டாவது பண்டியுடைய சூரத்தாக அல்லாஹ் மாத்துவான். இரவுல தூக்கம் வருகிறதில்லை, பாட்டை போட்டா தூக்கம் வரும். பாட்டை போட்டுக் கொண்டே இருக்கிறீங்க, ஹெட்செட் அடிச்சு. அதே நிலையில அல்லாஹ் குரங்காக மாத்தினா, அல்லாஹ் இயற்கையாக நேச்சுரலாக தந்த பிக்சர் இல்ல போயிட்டு குரங்குடைய சூரத். குரங்கைக்கிறாரு, காலையில பார்த்தா குரங்கு வீட்டுல வைக்க மாட்டாங்க, சூரத் மாறிடும். பனு இஸ்ராயலுக்கு நடந்த வரலாறு குர்ஆன்ல பதிவு செய்யப்படுகிறது. அந்த பனு இஸ்ராயில் அவங்க அந்த மீன் பிடிச்ச வரலாறு இல்ல, அவங்க அல்லாஹ் குரங்காக மாற்றினான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாலிபர்களே, போன்ற பாத்தீங்களா கிளிப்பது தௌபா செய்வோம். கேட்ட பாட்டு இல்லாம போதும், தௌபா செய்வோம். அல்லாஹ் தௌபா செஞ்சா அதை டிலீட் பண்றான், அந்த பாவத்தை இல்லாமல் ஆக்குறான். நன்மையும் பட்ட பிறையோடும் ஏன் பாவத்தை நாடி போறது, ஏன் பாவத்தை கேட்கிறது? முக்கியமான பெரிய பாவம். அதுல இன்னொரு பகுதி தான் வீடியோ பகுதி இருக்குது. பொதுவாக இந்த வீடியோ செக்ஷன் வார டைம்ல குர்ஆன் சொல்லுது, குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும். ஆண்களே உங்களோட பார்வையை கீழே போடுங்க, உங்களோட கற்பை பாதுகாத்துக்குங்க. வகுல்லில் முஃமினாத் யகுதுன மின் அப்சாரிஹின் வ யஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன். பெண்களை பார்த்தும் முஃமினான பெண்களே உங்களோட பார்வையை கீழே தாத்துங்க, உங்களோட கற்பை பாதுகாத்துக்குங்க. இந்த ரெண்டு வசனத்தையும் எடுத்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ஒரு டாக்டர் பேசுறாரு. இந்த வசனத்துல அல்லாஹ் முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றான். வாழ்க்கையில வீடியோ கிளிப் பாக்குறவங்க நல்லதை பார்க்கணும். நல்லது இருக்குது, பயன்களை பாருங்க, நல்ல விஷயங்களை பாருங்க. பாவத்தை பார்க்கிற ஒரு வீடியோ கிளிப்ப கிளிக் பண்ணிட்டீங்களா, 2, 3, 4, 10, 20 போயிட்டு அதை ஷேர் பண்ணிக்கொண்டே இருப்போம். பாவமான வீடியோ கிளிப்ஸ் இருக்குது. போன் என்று சொல்லக்கூடியது எத்தனையோ மில்லியன் இன்றைக்கு பப்ளிஷ் பண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுல 90% USA பப்ளிஷ் பண்றாங்க. ஏன்? முஸ்லிம் சமுதாயத்தை இல்லாமல் ஆக்கணும், தீனவுக்கு கலட்டணும். இந்த பாவத்தை மோசமான வீடியோ கிளிப்பை பார்க்கிற எத்தனையோ பேர் எல்லாம் பாதுகாக்கணும். சைத்தான் வழிகெடுப்பான். அதை பார்க்கிறதால வார முதலாவது விலை அவர் சொல்றாரு, ஒரு மனிதனை இயக்கிறது அவன் பிரைன், மூளை. அந்த மூளையில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் சாகுது. கண்ணை பாதுகாத்தா வஜத ஹலாவத்தல் ஈமான், ஈமானுடைய சுவையை கண்டுகொள்ளுவாங்க. ஹதீஸில் இதனுடைய ஹிக்மத் என்னன்னா, பாவத்தை பார்க்க பார்க்க எங்கிட்ட பிரைன் இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் குறையும், மனசக்தி குறையும், சோம்பல் வரும், தலவர்த்தம் வரும். இது எல்லாத்தையும் அந்த ஹதீஸ் வஜத ஹலாவத்தல் ஈமான். இங்க குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும். கண் பார்வை முக்கியமானது. இவர் பார்க்க அந்த பிரைன் அதனுடைய செல்ஸ் எல்லாம் வீக் ஆகும், இவருடைய வாழ்க்கை மோசமாகி போகும். இது முதலாவது சொல்றார். இரண்டாவது சொல்றார், அல்லாஹ் தந்த இயற்கை ஆசை ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொருத்தர பொடியிலையும் எதை பார்த்தாலும் ஆசைக்குது. இப்படியான பாவத்தை பார்க்கிறவனுக்கு இயற்கை ஆசைக்கார், அல்லாத எடுத்துருவார். செயற்கை ஆசை வரும், பார்த்தாதான் வாழ்க்கை, அதை பார்த்தாதான் இவருடைய நடவடிக்கை எல்லாம் போகும். இந்த நிலைமை வந்துடும். அல்லாஹ் பாதுகாக்கிறோம். அல்லாஹ் தந்த நியமத் இயற்கை ஆசைகள் இல்லாமலாக்கிற வழியை நாங்களே செய்யறோம். பாவத்தை பார்க்கிறோம், அல்லாஹ் தந்த மூளை அதில் இருக்கக்கூடிய சுறுசுறுப்பை இல்லாமலாக்குறோம். இரண்டாவது இயற்கை ஆசை இல்லாமலாக்குறோம். மூணாவது கண் பாதிக்கப்படுகிறது. கண் பாதிக்கப்படுகிறது. பசை கண் அல்லாஹ் தந்த பெரிய நியமத்.
இந்த பார்வையை இல்லாமலாக்கிறது செய்த பாவம், பார்க்கிற பாவம். அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த பகுதியில மார்க்கம் சொல்றது இந்த பகுதிக்கு போவான், இந்த மோசமான காட்சிகளை பார்க்கவான. எத்தனை பேர் ஷேர் பண்றான். சிலவங்க அவர் கூகுள் அக்கௌண்ட் திறந்து வைப்பார், மேலோட திறந்து வைப்பார், அவர பெயர்ல ரன் ஆகும். இவர் எடுக்கிற அந்த வீடியோ டவுன்லோட் பண்றது எல்லாத்தையும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ற வழியாக நீக்கி ஏதாவது ஒரு வழியில டிவைஸ் ஒன்று எடுத்து அதுல அவர் ஷேர் பண்ணி கொண்டே இருப்பார். இவர் மௌத்தாகிடுவார். ஷேர் பண்ணினர் மௌத்தாகிட்டார்டா, இவருடைய இது ரன் ஆகி கொண்டிருக்கிறது. கபூர்ல இவர் இங்க பாவம். ஒரு வாலிபனுடைய சம்பவம், அவருடைய நிலைமை இதுதான். பாவமான வீடியோ கிளிப்ஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்றாரு. நண்பர்கள் கேட்கிறாங்க, எனக்கு தான், நானே டவுன்லோட் பண்ணிக்கிறேன், லிங்க தான். நான் லிங்க தர மாட்டேன், நாட்டம் தருவேன். இவருடைய பேரில் இருக்கிற இவர் மௌத்தாகிட்டார். மௌத்தாகினத்துக்கு பின்னால அந்த கம்பெனியின் ட்ரக் இவருக்கு தான் வார அந்த டவுன்லோட் பண்றது இவர் பேக்கேஜ் கட்டி கொண்டிருந்தாரு. மௌத்தாகிட்டார் கபரில். ஆனா நண்பர்களுக்கு எல்லாம் அது வந்து கொண்டாயிருக்கிறது. இங்க இவருக்கு போறது எல்லாத்தையும் இவர் பாஸ் பண்றது மாதிரி ஒரு எடிட் பண்ணப்பட்டு வைத்துக் கொண்டாயிருக்கிறது. நண்பர்கள் பார்க்கிற இவர்கள் பேர்ல வருகிறது. எங்கால கம்பெனியில விசாரிச்சா இதை கட் பண்ண இயலாது. 2 years ரன் ஆகும். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாக்கள் கண் கட்ட போற 2 years அதுக்குள்ளால வரையலாம். வரண்டா பெரிய தள்ளி கட்டி வரும். இத மாதிரி கம்பெனிகள் பேக்கேஜ் திறந்துட்டீங்களா, இவர் கபரில் பாவத்தை சம்பாதிக்க எத்தனை பேர் பாவத்தாலும் முழு பாவம் அவருக்கு போய்க்கு கொண்டிருக்கிறது. அதனால வாலிபர்களே, பாவத்தை செய்ய பண்ணவான, பாப்பிகளை கேட்கவான, நன்மையின் பக்கம் விரைவோம். எங்கட உடம்பு அல்ல தந்த பெரிய நியமன், ஆரோக்கியம் அல்ல தந்த பெரிய நியமன். இதை இலக்க செய்யற இந்த வேலையை செய்யக்கூடாது. போன் என்று சொல்லும் போது போன்ல ஆரம்பத்தில் தேவைக்கு பாவிச்சான், இன்றைக்கு என்னடா ஹொபி ஆயிடுச்சு. ஹொபி எங்க வரோம் ஓய்வு நேரம் கிடைக்கிறோ அங்க போயிட்டாச்சு. பேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போ இன்றைக்கு போன் அடிக்ஷன் சொல்லப்படுகிறது. இதுமான் முதுமையுள்ளவன் மதுபானத்தோட அடிக்ஷன் ஆகிறவன் இன்றைக்கு போனோட அடிக்ஷன் ஆகிக்கிறான். எத்தனை பேரை இன்னைக்கு பார்க்கிறோம், அவன் போத வஸ்தோடு இருக்கிறானே, அவனை செய்வத சாட்சி வருகை தொடர்ந்து விட்டு. ஆனா இன்னைக்கு வீட்டுக்குள்ளான புள்ளகள் அடிக்ட் ஆகிட்டாங்க. யாரு பார்க்கிறேன் பெரிய பிரச்சனை. இதை யோசித்தால் எத்தனை பேரண்ட்ஸ் வீட்டுக்குள்ளால வாலிபர்கள் படித்தவர்கள் எல்லாரையும் விட்டு வைக்கல. கடைசி ஒரு டாக்டருடைய ஸ்பீச் கேட்டேன். அதில் அவர் பேசுறாரு, 80% உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் இதுக்கு அடிக்ட் ஆகிக்கிறார். அவங்களுக்கே விளங்குது இது எப்படி வாரு, இந்த இதுமான் எப்படி வருகிறது என்று கேட்டா, இந்த இதுமான் வாரத்துக்குரிய முக்கியமான ஒரு ரீசன் பேசுறாரு. ஒவ்வொரு மனுஷன்டையும் அல்லாஹ் இந்த மூளையில அதிகமான ஹோமன் சுரப்பிகள் சுரக்கிற டைம்ல தான் இது வரும். அதுக்கு ஒரு பெயர் ஒன்று வச்சுக்கிறாங்க, டோபமீன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர். அந்த ஹோமன் தான் சுரக்குது. அது சுரக்கத்தான் இவன் அடிக்ட் ஆகிக்கொண்டே போறான். அது சுரக்கிறதுக்கு 2 காரணியை வச்சுக்கிறான். ஒரு காரணி புதுசா எதெல்லாம் பார்க்கிறோமோ அடிக்ட் ஆகி ஆசவர் அந்த ஹோமன் சுரத்து கொண்டே போகும். மூளையில சுறுசுறுப்பை கண்டு கொண்டே போகும், சந்தோஷத்தை கூட்டிக் கொண்டே போகும். பார்க்கணும், புதிய ஒரு செய்தியை படிக்கிறார் ஆசை, புதிய ஒரு செய்தியை பார்க்கிறார் ஆசை, செஞ்சு பார்க்கிறார் ஆசை, கூட்டிக்கொண்டே போகும். என்னோட மெசேஜ் வரக்கூடிய மெசேஜ் எல்லாம் ஒன்று பேஸ்புக் திறக்கிறோம், ஒன்றை பார்த்தா இன்னொன்று ஆசை, 2வது பார்க்க, 3வது பார்க்க, 4வது பார்க்க. போனவன் வெளியே வாரான் ஒருவருக்கு பிறகு வாட்ஸ்அப் திறக்கிறான், ஒரு மெசேஜை பார்த்தவன் அதுக்குள்ளால இருக்கிறாரு. ஏன் இந்த ஹோமன் சுரந்து கொண்டே இருக்குது. புதுசா பாரு பாரு பாருன்னு சொல்லுது. அடிக்ட் ஆகிட்டோம். ஒன்றை பார்க்கல பலத பார்க்கிறோம். அந்த டாக்டருடைய ஸ்பீச்ல ஒரு மனிதன் குறைந்து கூடினது ஒரு நாளைக்கு 1/2 hour தான் பாவிக்கிறது போன. ஆனா இன்றைக்கு நாங்க 24 மணி நேரம் பாவிக்கிறோம். ஒன்று கேட்கிறதா இருக்கலாம், பார்க்கிறதா இருக்கலாம். இந்த ஹோமன் சுரக்கிறதுக்கு ஒரு காரணி புதுசான ஒரு விடயத்தை பார்க்கிறது அல்லது படிக்கிறது செய்கிறது. கேம் விளையாட்டர் ஒன்றுக்கு போறாரு, ஒரு ஸ்டேஜ் முடிஞ்சு ஹோமன் சுரக்கிற அடுத்தது போ. இந்த மார்க்ஸ் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது.
எடுக்கவும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். புதுசு ஒரு விஷயத்தை செய்யறாரு. இரண்டாவது சுரக்கிறதுக்கு இரண்டாவது காரணம் பாராட்டு கிடைச்சிச்சுன்னா சுரக்கும். நாங்க ஒரு மெசேஜ் போட்டுட்டோம், பேஸ்புக்ல போட்டோ வண்ட போட்டோம், வீடியோ போட்டோம், பார்க்கிற அடிக்கடி லைக் வருகிறா. எத்தனை வந்தீங்க லைக் பண்ணுங்க, பண்ணிக்கொண்டே இருங்கோ, சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். நாங்க தெரியாமலே எடிக்ட் ஆகிட்டோம். பொதுவாக மதுபானம் பாவிக்கிறவன், போத வஸ்து பாவிக்கிறவனுக்கு ரீஹபிலிட்டேஷன் ஒரு சென்டர் இருக்கு. அங்க கொலைப்பைக்கு மருந்து செய்வாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் போன்ல எடிக்ட் ஆகினவனுக்கு கொண்டு இருக்கிறது. அதுதான் டோபமைன் பாஸ்டிங் ஒரு சென்டர் ஒன்று வச்சுக்கிறான். அது ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்குது. இதுல போன உட்டா எடுத்து அவருக்கு வாழையில புரியாத பாருங்க. போன சிகரெட் சண்டை பெருண்டுவாரி, அழுவாரி, தத்துவாரி, உடப்பான். ஏன் போன கேட்டு பைத்தியம், சைக்கோவாகி உள்ள சைக்கோவாகிறதுக்கு நாங்க தான் காரணம். ஏன் கொடுத்து பழகிட்டோம். இதுல முக்கியமான 2 பகுதி, 2ஐயும் சொல்லி குத்துவாக முடிக்கிறேன். அதுல ஒன்றுதான் இன்றைக்கு பொதுவாக பெரும்பாலான வாலிபர்கள், சிறியவர்கள், பெண்கள் செய்யற ஒரு முக்கியமான ஒரு வேலை தான் கேம் விளையாடும். மார்க்கத்தில் சில விடயங்களை பாதுகாக்க சொல்லி மார்க்க சொல்லுது. அதுக்குள்ளால இருந்தா ஹலால், அதுக்கு வெளியே போனா ஹராம். ஹிஃபுத்தீன் மார்க்கத்தை பாதுகாக்கிற விளையாட்டா கூடும், இல்லையா ஹராம். ஹிஃபுல் அகல் புத்திய பாதுகாக்கிற விளையாட்டா கூடும், இல்லாட்டி ஹராம். ஹிஃபுல் வக்த் நேரத்தை பாதுகாக்கிற விளையாட்டா கூடும், இல்லாட்டி ஹராம். ஹிஃபுல் மால் எங்கட சொத்தை பாதுகாக்கிற விளையாட்டா கூடும், இல்லாட்டி ஹராம். ஹிஃபுல் நஸ்ல் குடும்பத்தை பாதுகாக்கிற விளையாட்டா இல்லாட்டி ஹராம். இது எல்லாத்தையும் வச்சு உலமாக்கள் சொல்றது, இன்றைக்கு பப்ளிஷ் பண்ணப்படக்கூடிய எல்லா கேம்ஸும் ஹராம், விளையாட இயலாம். ஆனா புள்ளைக்கு தெப்ப கொடுக்கிறோம், போன கொடுக்கிறோம், விளையாடி நீ சாகி, சைக்கோவாகி, நோயாளியாக மாறி பெட்ரோல் கொடுக்கிறேன். வாலிபர்கள் ஒரு பக்கத்தில் மூளையில் நேரத்தை வேஸ்ட் பண்றான், ஹராம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கேம் சில பொறுத்தவரையில இதுல முக்கியமான ஒன்றுதான். ஒரு கேம் ஒன்று சொல்றேன், இந்த பிளேஸ் அன்னவுன் பேட்டில் கிரவுண்ட் சொல்லக்கூடிய பப்ஜி. இதுல நிறைய சப்ஜெக்ட், இதுல ஒருத்தர் ஷூட் பண்ற கேம். புள்ளைய சின்னத்திலே மார்க்கம் சொல்லுது, நல்ல எண்ணத்தோட புள்ளைய வளரு, சொத்தான உள்ளத்தோட வளரு, கைண்ட்னஸ், மொரல்ஸ், நல்ல குட் மேனர்ஸோட புள்ளட்டு. ஆனா ஒன்றுமே இல்ல, சின்ன புள்ளைட அந்த பிறந்த புள்ள ஒரு 2 வயசாக இல்ல, பாலை மட்டும்தான் கொடுக்குது. அதாவது எப்ப கொடுக்குறீங்க, அதுல ஒரு கேம் வருகிறது. சின்ன சின்ன எறும்பு பூச்சி, இத உடக்கூடும். எறும்ப கொலை செய்யற ஒரு உணர்வு அந்த பால் உள்ள புள்ளத்துக்கு, புள்ளையோட உள்ளத்துல போட்டு பிச்சுள்ளத்துல கரண்டு முரடாக சின்னத்திலே புள்ளைய வளர்க்குது. அது உடைக்க மாற்றி கிடைக்குது, அந்த எறும்புகள் சாகுது. எப்படி ஒரு கேள்வி. விளையாட அதுக்கு ஆசை. ஏன் கொலை செய்து இங்க இந்த பிளேயர்ஸ் அன்னோன் பேட்டில் கிரவுண்ட் பலர்கள் சேர்ந்து ஷூட் பண்றது, ஷூட்டிங் கேம். பிள்ளைகளை கொலையின் பக்கம் உணர்த்தக்கூடிய கேம் இது. வைலன்ஸ் மார்க்கம் ஹராம் சொல்லிக்கிறேன். ஒரு முஸ்லிமை பார்த்து ஏசவே கூடாது, சிபாபுல் முஸ்லிம் புசூக், ஏசுவதே கூடாது, கத்திய காட்டாதே. அப்படியே சொன்னாங்க, முனைய பிடிச்சுக்கோ, சைத்தான் அதை நழுவ விடுவான். இப்படி சொன்ன மார்க்கம் கொலையை உணர்த்திறார். மற்றவனை அநியாயம் செய்கிற ஒரு கேம். இந்த உணர்வோட புள்ள படிக்கிறான், கனவுலையும் தத்துறான், ஷூட் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். சைக்கோ புள்ளைய மோசமாக்குறோம் நாங்க. குரானை கொடுக்க வேண்டியவங்க அதை கொடுத்து புள்ள நாசம். அதுக்குள்ளால என்டர் ஆகிற டைம்ல அதுல அவங்களுடைய சிலைகள் அதை வணங்கினாத்தான் அவங்களுக்கு அந்த பொய்ஸ் கிடைக்கும், அவங்களுக்கு ஆயுதம் கிடைக்கும். இதெல்லாம் யாரு பார்த்து? பெற்றோர் எங்க புள்ளைக்கு முகம்மதுன்னு பெயர் வச்சு, சஹாபாக்களோட பெயர், புள்ள பிறந்ததோட பழக்கத்துக்கு துவா, சாப்பாடு, அபீக்கா. ஆனா வளர்ப்பு மோசம். புள்ள அந்த சிறுக்காக்கிறான், கேமுக்குள்ளால பேசி ஒரு முஸ்லிக்கா வீட்டுக்குள்ளால இருக்கிறான், ஒவ்வொரு நாளும் விளையாட்டான். முஸ்லிம் காபிருக்கு வேலைக்கு என்ன வித்தியாசம்? சிலைகளை நேரடியாக போயிட்டு வணங்குறவன் இங்க கேமுக்குள்ளால வணங்குறான்.
அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, உள்ளவரை பாதுகாக்கிறது எங்கட பொறுப்பு. இதுகளெல்லாம் கொடுக்க வாரும். ஹராத்தை ஏன் செய்கிறேன்? அல்லாஹ்ட்ட கேள்வி நடக்குகிறது. இதுல இன்னொரு பகுதிதான் கார்ட்டூன். கார்ட்டூன் இது முக்கியமான ஒரு பகுதி. இது எல்லாத்தையும் இந்த கார்ட்டூன கேம உருவாக்குறதுக்கு முன்னால இருந்தவங்க தான் யஹூதிகள். நீங்க அதை எடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் டெஸ்னே என்று சொல்லக்கூடிய ஒருவன் இதை உருவாக்கினான் கார்ட்டூன். அவன் 1901 பிறந்து 1966 மரணிச்சான். 1920 ஷார்ட் பிலிம்ஸ் கார்ட்டூனை உருவாக்கினான். அது பப்ளிஷ் ஆகல. அதுக்கு பின்னால பெரிய பெரிய அவனுடைய வரலாறு எடுத்து பாருங்க. அவன் உருவாக்கின அவ்வளவு கார்ட்டூன்ஸ் இன்றைக்கு அந்த கார்ட்டூன்ஸ் தான் இன்றைக்கு பரபரப்பு கொண்டிருக்கிறது. புல்லகர் அது இல்லாம இம்பாசிபிள பாசிபிள் ஆக்கி காட்டினா மனுஷன் மென்டல் டிசார்டர் ஆகும், பிரைன் டிசார்டர் ஆகிறது. இதுதான் தியரி. இதைத்தான் இவர் அமுலாக காட்டுகிறான், செஞ்சு காட்டினான். ஆனா இஸ்ரேல் அங்க பார்க்கல. அவங்க யூதர்களுக்கு தடை செஞ்சுக்கிறாங்க, பார்க்கல. இந்த கார்ட்டூன் வந்து பார்க்கல. ஆனா இது கல்ஃப் கண்ட்ரிஸ் இஸ்லாமிய நாடுகளுக்கு பப்ளிசிட்டி பண்ணி விட்டார்கள். ஆனா இன்றைக்கு எங்கட பேரண்ட்ஸுக்கு விளப்பம் இல்ல, பிள்ளைகளுக்கு விளப்பம் இல்ல. குர்ஆன தொழுகையோடு இருக்க வேண்டிய பிள்ளைகள் இந்த கார்ட்டூனோட வெள்ளைக்கு ராவக்கு அதுவும் இல்லாம ஒரு வீட்டுக்கு போனா குர்ஆன் இருக்க வேண்டிய ஊடு முன்னாலே. ஆனா முன் ஸ்டோப்லேயே பெரிய டிவி முசீபத்தை வந்து கொண்டு சேர்த்திக்கிறோம் வீட்டுக்குள்ளான. அதை கனெக்ட் பண்ணிக்கிற போறது முழுக்க கார்ட்டூன். கால் பகல புள்ள பார்க்கிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இம்பாசிபிள் நடக்க முடியாத ஒன்றை பாசிபிள் ஆக்கி காட்டினால் அவருடைய மென்டல் டிசார்டர் ஆகும், இல்லாம போகும். இதைத்தான் செஞ்சு காட்டான். கைகால் எல்லாம் கலட்டி அதை ஜாயின் பண்றது, பில்டிங்ல ஏறுறது, நடக்கிறது, பெரிய பில்டிங் பாய்றது, அத்தனை வெட்டது, மருக அவங்களோட சேர்ந்து போறது, இது எல்லாமே வாகனங்களை பறக்க வைக்கிறது. இம்பாசிபிள் பாசிபிள் ஆக்கி காட்டான். இதை பார்த்து பார்த்து மகன் அப்படியாக பார்த்து மேலே பாய பார்க்கிறான். வாகனத்தை அவன் குஸ்வைக்கிறதா ஓட்டுறான், அதை தூக்குறான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் யோசிப்போம், எங்கட புள்ள மென்டல் ஆகணுமா, சைக்கோம் ஆகணுமா, புள்ளைய சீராக வளர்க்கணும். ஒவ்வொரு பெற்றோருக்கும் பொறுத்திருக்கிறது. அதுல பாருங்க, இன்னொரு பகுதி தான் இஸ்லாம் தடை செஞ்ச ஒன்று உருவப்படம். உருவப்படம் வரையலாம். உருவப்படம் வரைகிறது மரம். இந்த ஹதீஸ்ல வந்திருக்கிறது, அசத்து அதாபன் யோமல் கியாமா, மறுமையில கடுமையான வேதனை உருவப்படம் வரைகிறவனுக்கு. இந்த கார்ட்டூன் எல்லாம் 3Dல வரையப்பட்ட உருவப்படம். 3Dல வரையப்பட்ட உருவப்படம். கேம் எல்லாம் எடுக்கும். 2 பகுதியில ரிமோட்டை வச்சாச்சு, அவனை உசுப்புறோம், அங்க இங்க ஷூட் பண்றதுக்கு எடுக்கிறோம், ஷூட் பண்ண வைக்கிறோம், அமர்த்துறோம். இங்க இதெல்லாம் இன்றைக்கு அந்த உருவப்படத்தை அசைக்கிறோம். 3Dல செய்யப்பட்டது ஹராம். ஹராத்தை இன்றைக்கு புள்ளைக்கு கையில கொடுத்து அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த புள்ளட உள்ளத்துல கரண்டு முரடு வரன் உமாவோட கத்தி பாய்வானே. சின்னத்திலிருந்து அந்த கேம கொடுத்து ஷூட்டிங்க கொடுத்துட்டு அநியாயத்தை பார்க்கிறான். கார்ட்டூன்ல இருக்கக்கூடிய எல்லாமே ஹலாலா இல்ல, நிர்வாணமான காட்சிகள், அநியாயங்கள், அத்தனை வெட்டி போடுறது, கொலை செய்யறது. அதுல அவங்களுடைய வணக்கம் ஒன்றைக்கு லூசஸ் என்ற கடவுள் அவங்களுடைய கையை பார்த்தீங்கன்னா இப்படிதான் நிற்கும். இதுலதான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரலாறு தேடுங்கோ, பிள்ளைகளுக்கு நல்லதை படிச்சு கொடுங்கோ. இதுக்குள்ளால போற புள்ள வெளியே வரையலாம். நீங்க அப்படியே வெளியே எடுக்கிறாண்டா அந்த புள்ளோட பிரைனை கிளியர் பண்ணணும். அதுக்கு நான் சொன்ன அந்த சென்டருக்கு தான் அனுப்பணும். அல்ல பாதுகாக்கணும். வீட்டுக்குள்ளால புள்ள மோசமாகிறதுக்கு யாரு காரணம்? நாங்க சீராகணும். இதுல இன்னொரு பகுதியை சொல்றேன். கால்ஸ் என்று சொல்லக்கூடியவன் மிஷனரி சொல்றா. நிறைய மிஷனரிகள் நஸ்ரானியா கிறிஸ்துவ மதத்தில மிஷனரிகள் நிறைய. அதுல ஒன்ற போட்டதுதான் பிக் இமேஜ், பெரிய தோற்றம். இந்த பெரிய தோற்றம் சொல்ற டைம்ல இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டையும் தோழிக்கு பெரிய பொம்மைக்கு கரடிக்குது, பெரிய அந்த இமேஜ காற்று. இதை என்ன செய்வோம்னா முஸ்லிம் சமூகத்துக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண வைங்கோ, பப்ளிஷ் பண்ணுவோம்.
அதுல வந்ததுதான் வந்த கார்ட்டூன்ஸ் எல்லாம் மேன் வந்துச்சு. சூப்பர்மேன், பெட்மேன், ஹிட்மேன், இது எல்லாமே அதுக்குள்ளால வந்ததுதான். எல்லாருடைய அந்த பேய் பிசாசு உருவம். அவங்க பேய் பிசாசு வீட்டு கடவுள்னு சொல்லுவாங்க. பேய் பிசாசு ஷைத்தான் இந்த கனட புள்ளகளோட அல்ல பாதுகாப்பு. கண்ணத்துக்குரிய சகோதரர்களே, இந்த கார்ட்டூன்ல இந்த கேம்ல நலவில்லை. புள்ளட பிரைன லாஸ் பண்ணி கொண்டே போறோம். புள்ளட பார்வை குறைஞ்சு கொண்டே போகுது. சிங்கப்பூர்ல கடைசி அளித்த ஒரு ரிசர்ச் ஒன்று சொல்றது, புள்ளைகள் இந்த விளையாடுறாங்க கூட இதை பார்க்க கேட்க ஃப்ரீடம் உண்டாச்சு. மிருகங்கள் பட்டியலிருந்து திறந்து விட்டது மாதிரி புள்ளகளோட வாழும். மிருகத்தை வளர்க்கிற மாதிரி புள்ள வளர்க்கலாம். அதை திறந்து விட்ட நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் கஷ்டப்பட்டாங்க. இந்த புள்ளகள் பெரும்பாலான புள்ளகள் ஸ்ட்ரெஸ் போட்டாங்க. ஏன் காரணி அந்த கேம் ஆடு. அதுல கதிர்வீழ்ச்சி கண்ணை தாக்கி அல்ல பாதுகாக்கணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதுல இன்னொன்று சொல்லி முடிக்கிறேன். இன்றைக்கு போண்டு வார டைம்ல இந்த பகுதியை கிளியர் படுத்துவோம். வாலிபர்கள் பார்த்த விடுவோம். மோசமான காட்சி பார்க்கறது விடுவோம். பெற்றோர்கள் புள்ளைக்கு தேவையா இல்லாம பண்ணுங்க. அழுகிறானா அலட்டு. பிடிவாதத்தோடு பிடிவாதத்தோடு இருக்கிறது. அதுக்கு அதுதான் மருந்து. அல்ல பாதுகாப்பு புள்ளைய சீராக்கணும். இதுல இன்னொரு பகுதி தான் நிறைய இன்றைக்கு ஹேக்கர்ஸ் வந்துட்டான். மீடியான வாரத்தில் நிறைய ஹேக்கர்ஸ் இன்றைக்கு வாட்ஸ்அப் இருக்குது. இந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்க எந்த கம்பெனியில சிம் எடுத்தீங்களோ அதுக்கும் ஜாயிண்ட் இல்ல, லிங்க் இல்ல. உங்களுக்கு நிறைய கோல்கள் வரும் வாட்ஸ்அப்பால. சிம்மால வந்துச்சுன்னா ஆளை கண்டுபிடிக்கிறது. ஹேக்கர்ஸ் தள்ளி பறிக்கிற கல்யாணங்கள் வந்திருக்கிறாங்க. உங்களோட ஓடிபி நம்பரை கேட்பானே. அதுக்கு பின்னால பேங்க களமா இங்கக்கூடிய அக்கௌண்ட் எடுத்துருவாங்க தள்ளியே. இது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. வாட்ஸ்அப்ல கோல் வந்தா தெரியாத நம்பர் ஆன்சர் தேவையில்லை, பண்ண தேவையில்லை. பண்ணிட்டீங்க, அதுல ஓடிபியை கொடுத்துட்டீங்க. உங்களோட போன் கூடிய வாட்ஸ்அப்ல எல்லாமே அவனுக்கு டிவைஸ் போயிட்டு உங்களுக்கு வேலை செய்யாது, அவன் வேலை செய்வான். போட்டோஸா எல்லாம் வந்திருக்கு. உங்களோட அக்கௌண்ட் எல்லாமே அதுல காட்டு. அவன் அதுக்கு பின்னால அதை வச்சு நீங்க தள்ளி கேட்கிறது மாதிரி அவர் அனுப்புவார். உங்களோட கான்டாக்ட் எல்லாருக்கும் சிலவங்க தள்ளிய போட்டுருவாங்க. 1 லட்சம் தான், 1.5 லட்சம் தான் அவசரம் நாளைக்கு தாரு. நீங்க கேட்கிற மாதிரி உங்களோட வாட்ஸ்அப்ல இருந்து அனுப்புவார். ஏன் ஓடிபியை கொடுத்துட்டீங்க கேட்பான். சிலவங்க போட்டுருவாங்க. இன்றைக்கு ஹேக்கர்ஸ் நிறைஞ்சிட்டான். சொல்லி எடுக்கிறாங்க. நாங்க எல்லாத்தா இப்போ ஓடிபி கேட்க மாட்டான், நம்பர் அனுப்புன்னு தான் கேட்பான். அழகா பேசுவான். இது ஒன்று. இரண்டாவது, சென்ற ரமலான்ல முசாபக்கத்து ரமலான் சவுதியில போட்டி ஒன்று. இந்த லிங்க கிளிக் பண்ணுவோம். உள்ளுக்கு உங்களோட அப்ளிகேஷன் அதை ஃபில் பண்ணுவோம். போட்டியில கலந்து கொள்ளு. இத்தனை லட்சம் பிரைஸ் வந்துச்சு. லிங்குக்கு போங்க. ஒரு ஸ்டூடெண்ட் அவர் போனாரு, லிங்க கிளிக் பண்ணினாரு. போனா எல்லாத்தையும் ஃபில் பண்ணினாரு. கீழே ஒரு கீ ஒன்று ஒரு பிக்சர்ல காட்டிக் கொண்டிருக்குது. இதுல உங்களோட போன் பின் நம்பர் அனுப்புங்க. அடிக்கணும் பின் நம்பர். பின் நம்பரை அடிச்சா அக்கௌண்ட் களவாடப்படும். இவர் போட்டிதான் என்று அடிச்சு விட்டாரு. அடுத்த நிமிஷம் இவர் அக்கௌண்ட் இருந்த 2500 எடுத்தார். அக்கௌண்ட் இவர் க்ளோஸ் பண்ணிட்டார். இது இன்றைக்கு நடக்குது. ஒரு பெண்ணுக்கு உங்களோட வீடை கட்ட உங்களுக்கு கஷ்டம் வைக்குது. நடந்த சம்பவம். உங்களோட வீடை கட்டணும்னா உங்களுக்கு எத்தனை மணல் லோட் வேணும், எத்தனை மெட்டல் வேணும், எத்தனை முதலாவது ஒரு மணல் லோடு அனுப்புறேன், ஒரு மெட்டல் லோடு 2ஐயும் சேர்த்து அனுப்புறேன். எனக்கு 5000 போட்டுருங்க. இந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு அக்கௌண்ட் கொடுத்தார். அந்த பெண் நம்பி போட்டா. அவவே கஷ்டத்தில் இருக்கிற பெண். ஏன் வீடு கட்டப்பட போகுது. தள்ளிய போட்டா போட்டுட்டு கோல் எடுக்கிறார். தள்ளிய போட்டுட்டு அந்த வரும். அன்றைக்கு வரும். எத்தனை மணிக்கு வரும் பார்த்தா இல்ல. அடுத்த நாள் கோல் இல்ல, வரலையா லொரி வரலையா. ஏமாத்துவானே. கிட்டத்தட்ட 20,000 அவன் போட அவன் தள்ளி எடுத்துக்கொண்டே தான் இருந்தான். ஹேக்கர்ஸ் நடந்துட்டான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹேக்கர்ஸ் விட்டு நாங்கள் எங்களை பாதுகாத்துக்கணும். மனைவி மாட்டை சொல்லுங்க. சரியான வாட்ஸ்அப் நம்பர்கள் வந்து ஆன்சர் பண்ணக்கூடாது. போய் பேசி சம்பாதிக்கிறார்கள். எங்களுக்கு இருந்து எங்களை அக்கௌண்ட் களவாடி தள்ளி எடுக்கிறார்கள். இதை விட்டு நாங்கள் கலந்து கொள்ளுவோம். அடுத்த முக்கியமான ஒன்றுதான் நிக்காஹ் வார டைம்ல எல்லா இடத்திலையும் பெரிய பிரச்சனை. இன்றைக்கு புதிய ஒரு வகை நிக்காஹ் ஒன்று நடக்குது. என்னன்னா, நிக்காஹ நாங்க வலிமாவும் தொடங்கி போடுவோம்.
இப்ப அக்கதை மட்டும் வச்சுக்குவோம். மாப்பிள்ளை 2 வருஷத்துக்கு ஒருத்தா வருவார். சரி, 2 சைடானையும் பேசியாச்சு, அக்கதை வைக்கிறான். தொடங்கி ரெஜிஸ்டர் ஒன்று பணிபகம் இப்ப வச்சாச்சு. இவங்க 2 பேரும் சேருவாங்க, பேசுவாங்க, கதைப்பாங்க. இதுல நிறைய பித்னாக்கள் இருக்குது. உங்களோட புள்ளைகளுக்கு நிக்கா செஞ்சு வைக்க போறீங்களா? உடனே பேச்சுவார்த்தை முடியுதா? எப்ப டேட்டா பிக்ஸ் பண்ணுவோம் உடனே சேர்த்து வச்சிருங்க. இந்த வேலை செய்யவான ஒரு டேபிள் எனக்கு கிடைச்ச ஒரு லெட்டர் ஒரு பெண்மணி அனுப்பிக்கிறார் நிர்வாகத்துக்கு. நான் அந்த பொறுப்புல மக்தபில வந்த லெட்டர் பார்த்தேன். பார்த்தா இந்த லெட்டர் அதுல சப்ஜெக்ட் அப்படியே உள்ள எழுதியிருந்தா 2 வருஷம் 3 வருஷம் பேசி வச்சு இவ்வளவு சாமானம் வீட்டுக்குள்ளால இருக்குது. எனக்கு வாழையிலா நிர்வாகத்துக்கு அனுப்பின லெட்டர் உடனே நிர்வாகத்துக்கு கொடுத்தேன். இது எத்தனை பெண்கள் இவ்வளவு மோசமான நிலைமைக்கு போறான். பேசி வைக்கிறீங்க, உங்களோட மகன் பேச பேச சந்தேகம் வருகிறது, அவன் டிவோர்ஸ் பண்ணி விடுறான். பிரச்சனை வருகிறது, முட்டுது இல்லாமல் ஆகுது. போனாலே பேசினா உடனே நிக்காக முடியுங்க, வணிமா போடுங்க, சேர்த்து வைங்க. இதுதான் வரக்க நாங்க பேசின விடயத்தை எடுத்து நடக்க எல்லாம் வல்லல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் புரிவானாக.